நம்ம தமிழ்நாட்டில் அரசு கல்லூரியிலேருந்து வந்திருக்கக்கூடிய கிளர்க் அசிஸ்டண்ட் வேலையை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேர்வும் கிடையாது, கட்டணமும் கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்மனன்ட் ஜாப் தான். சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியே உங்களுக்கு 30,000க்கு மேலவே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 5/10/2024, அதாவது இன்னும் 4 நாள் தான் இருக்குது. 5ஆந்தேதிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் அப்படின்றத நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் பாருங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாப்போட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதோட நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ காய்ஸ், இப்போ பார்த்துருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சரிங்களா? அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், டேரெக்டாக உங்களுக்கு அஃபிஷியல் வெப்சைட் வந்து டேரெக்டாக வந்து ஓப்பன் ஆகிரும். சரிங்களா? இப்போ அந்த லிங்க்கை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். சரிங்களா? இது வந்து எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அதாவது இன்ஜினியரிங் காலேஜிலேருந்து இது டேரெக்டாக வந்திருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்யர்மெண்ட் ஃபார் அப்ளை த போஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணாமல் உங்களுக்கு ரெக்யர்மெண்ட்டு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஓப்பன் ஆகிரும். சரிங்களா? இதில் கிளிக் இயர்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த கிளிக் இயர்ன்றதை நீங்கள் கிளிக் பண்ணவே பாருங்கள், தங்கராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மதுரையில் தான் இருக்குது. சரிங்களா? நம்ம தமிழ்நாட்டில் வந்து மதுரையில் தான் இருக்குது. இதில் என்னென்ன ஜாபுக்கு வந்து வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் செல்ஃப் ஃபைனான்ஸுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் செல்ஃப் ஃபைனான்ஸ் மேத்தமேட்டிக்ஸ்லையும் இங்கிலீஷ் அண்ட் ஃபிசிக்ஸ்லையும் கொடுத்துருக்காங்க. ஆஃபீஸர் செல்ஃப் ஃபைனான்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பிஏ பிரின்சிபல் அண்ட் அக்கௌண்டண்ட்டுக்கும் கொடுத்துருக்காங்க. அண்டு செல்ஃப் ஃபைனான்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் கிளர்க் அவசரம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதுக்கான குவாலிஃபிகேஷன் அண்ட் சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பிரின்சிபலுக்கு வந்து எவ்வளோ சேலரி இருக்குமோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 50,000 அந்த மாதிரி இருக்கும். அந்த சேலரி வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஆன்லைன் மூலிமா நீங்கள் எப்போ வரைக்கும் சப்மிட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5/10/2024 அன்றைக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஈவினிங்குள்ளே நீங்கள் சப்மிட் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதுக்கான ஒரிஜினல் வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா www.tce.education.com அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னாவே உங்களுக்கு வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் அங்கே பிடிஎஃபாகவே கொடுத்துருப்பாங்க. அந்த நோட்டிஃபிகேஷனை நீங்கள் கிளிக் பண்ணால் இப்படி தான் வரும். அக்கௌண்டண்ட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா வித் 5 இயராவது உங்களுக்கு இருக்கணும். அண்ட் இது கூட வந்து பார்த்திங்கன்னா பிபிஏ அண்ட் பிகாமு இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வித் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் தமிழ் வந்து பார்த்திங்கன்னா டைப்பிங் ரைட்டிங் இருக்கணும். அண்டு இது கூட வந்து பார்த்திங்கன்னா டேலி ஸ்கில்லு இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்டு கிளர்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மினிமம் 5 இயராவது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு எனி கிராஜுவேட் வந்து பார்த்திங்கன்னா வித் கம்ப்யூட்டரோடு நீங்கள் படிச்சிருக்கணும். இங்கிலீஷ் அண்ட் தமிழ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைப் ரைட்டிங் தெரிஞ்சிருக்கணும். அண்ட் பிஏ பிரின்சிபல் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 இயராவது எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எனி கிராஜுவேட் நீங்கள் முடிச்சிருந்தாலே போதும். வித் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் வந்து டைப் ரைட்டிங் தெரிஞ்சிருக்கணும். ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் பிளான்மெண்ட் ஆஃபீஸருக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 2 இயராவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், 5 இயர் வரைக்கும். சரிங்களா? அண்ட் இது பேச்சுலர் ஆஃப் டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலே இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ் ஆஃபீஸ் அண்ட் பேசிக் டெக்னிக்கல் ஸ்கில்லு இந்த மாதிரி உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எம்எஸ் வேர்ட்லேருந்து எல்லாமே டெக்னிக்கல் வந்து தெரிஞ்சிருக்கணும். அண்ட் கம்ப்யூட்டர் ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொரு நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா பிஎட் வித் மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 4 இயராவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அப்படி இல்லைன்னா பிஇ பிடெக்கு அண்டு எம்இ எம்டெக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸு அண்ட் இன்ஜினியரிங்கில் வந்து ஃபஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா பிஎட்டுக்கு அப்புறம் பிஎட் எபோவ் வந்து நீங்கள் எது படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. செல்ஃப் ஃபைனான்ஸ் கோர்ஸ், அதாவது அசோசியேட் ப்ரொஃபஸருக்காக வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பிஎட் ரிலேட்டடாக வந்து நீங்கள் எது முடிச்சிருந்தாலும் சரி வித் மினிமம் 5 இயர் எக்ஸ்பீரியன்ஸோடு இருக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க.
இதில் வந்து பார்த்திங்கன்னா NET, SLET, SCET இந்த மாதிரி நீங்கள் ஹிஸ்ட்ரி மூலிமா நீங்கள் முடிச்சிருந்தாலும் இதுக்கு வந்து ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பிஎட் ரிலேட்டடாக நீங்கள் எது முடிச்சிருந்தாலும் ஓகே. இதில் வந்து மினிமம் 5 இயர் அது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பப்ளிஷன் குவாலிஃபை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் பிஎட்டில் அதே தான், சேம் டு சேம் குவாலிஃபிகேஷன் தான். சரிங்களா. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர், இது டேரெக்டாக அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு இது. சரிங்களா. ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் பிளேமெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டேரெக்டாக கிளிக் ஹியர் கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் மெயில் ஐடி யூஸ் பண்ணி தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா. ஒவ்வொரு இதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நேம்லேருந்து உங்களுடைய ஃபோட்டோ அந்த மாதிரி உங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 6 பேஜ் இருக்குது. அந்த 6 பேஜும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் மேலே வந்து பார்த்திங்கன்னா கிளர்க்கு பிரின்சிபல் அக்கௌண்டண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷன் தான். சரிங்களா. ஒவ்வொரு இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா அந்த ஜாபுக்கு வந்து படித்து நீங்கள் ஆன்லைன் மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா. இதில் வந்து சிம்பிள் தான். உங்களுடைய மெயில் ஐடி நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போனீங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய பேஜ் இருக்கும். ஒன்லி 6 பேஜ் தான். சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா 6 பேஜ் தான் இருக்கும். சரிங்களா. இந்த மாதிரி தான் உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் வந்து தொடர்ந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக ஓப்பன் ஆகிட்டே இருக்குது. அந்த ஜாப்பு பூரா நான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் வந்து அப்டேட் பண்ணுவோம். சரிங்களா. நம்ம சேனல் வந்து தொடர்ந்து நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ காய்ஸ், தேங்க்யூ.